எதுக்குன்னு கேக்குறேன். அடி பாவி மவளே, ஏன் வயித்துல பிறந்து எதுக்கு நான் கேக்குறேன். காந்தா காந்தா வா. ஏன் இப்படி காந்தா காந்தா கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ட்ரபிள், 24 ட்ரபிள் கொடுக்குறீங்க. 24 பா. என்னை பா. இப்படி இருந்தவனே எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தாயா காந்தா? காந்தா, நான் குளித்து தாகிறேன், அந்த தேவடியா கொடுத்து திரிகிறாள். சேர்த்து கொடுங்க. ராமா ராமா, டேய் ராமா, ஏன் தோற ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பச்சை மேல ஒண்ணு மேல பாப்பா. அட பாவி, மனுஷனுக்கு முக்கியம் கஞ்சி பஞ்சி ரெண்டுமே இல்லைங்கிறீங்களாடாப்பா. கேவலம் ஒரு பஞ்சு கூட தர மாட்டேன்றானே, என்ன விளையாட்டு பஞ்சு. டேய் ராமா, ஒரு சிகரெட்டாவது வாங்கிக்கொடுறா, சாப்பிட்டு ரொம்ப நாளா. ராகத்துல கொக்கா பறக்குறாரா? குதிரை கோதுமை ரொட்டி கேக்குதான். நானே ஒரு கட்டுப்பிடிக்க தவியா தவிக்கிறேன். ஒரு சிகரெட் வேணுமாம்பள, சிகரெட்டு. சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா? அன்னைக்கு ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு இந்த பக்கம் போட்டேன். எவன் குடி குப்பையில தோணானோ கூடுறானுங்களா, இவனே எடுத்து குடிப்பாடு. அயோக்கிய பையன், இவனே குடிப்பாடு. சேர்த்து கொடுங்க. என்னப்பா பேசுறது அவ்வளவுதானே? அதிகமா கேட்கறிய? நானே சிட்டியில இருந்து இவ்வளவு தூரம் காத்துக்கிறேன், மனசு வந்து எட்டனா கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்றேன், உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சத்தம் போடுறேன்? கொடுத்ததை வாங்கிட்டு போட ஏன்டா சத்தம் போடுறேன்? அரசு சும்மா பிச்சைக்கார பையன். பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையங்கிறான் பாரு, பிச்சைக்கார பையங்கிறான். இவன் குபேரனாச்சா? போட்டியா தொத்திட்டா வாங்குறான் பிச்சைக்கார பையனா. ஒண்ணும் தோக்காமலே சோறு வாங்குற உன்னோட பெரிய ஒன்றாண்டா போட. நீ இப்படி பேசாடா, கடவுளை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுளை என்ன டாப்ல வச்சிருக்கானே, அன்றங்களை வச்சிருக்கான் போடா. கடவுளை பெரிய செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. அது என்னப்பா அது? திருவண்ணாமலை தீவி இங்க ஒரு கிணத்துல போட்டுக்குவான். அவன் அக்னி பகவான் கிணத்துல போட்டுக்கிறான். அக்னி பகவான கிணத்துல போட்டுக்கிறியா? பின்ன வீடு எறிஞ்சா மட்டும் ஐயா அப்பா ஏன்டா அடிக்கிற? அதுவும் அக்னி பகவான் தானே அடி பல்ட்டே. அதான் சத்த எங்கடா டூப்புறாடா சாமி. இவன் மகா திமிர் பிடிச்சவன். டேய், எங்க தெருப்பக்கான வச்சுக்கிறான். பாத்தியாப்பா, அப்ப உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்னது? நீ எடுத்தவனு எட்டனா கொடுக்குற? 4 நாள் கொடுத்து சத்தம் போட்டா இன்னும் ஒரு 4 நாள் கொடுத்து அவன் பாட்டுக்கு போயிடுவான். நீ எடுத்த ஒன்று எட்டனா கொடுத்தவனுக்கு கொடையறான் ஒன்று போட்டுக்கிட்டு. அதற்கிட்ட சோத்தை போடுப்பா. நான் போறேன், வீட்டில் ஆளில வந்தவனை போட சொல்றேன். போடுறதான் போடுறேன், கொஞ்சம் கரிசாராவது போடுறேன். எப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அடட, நாங்க கறி சாப்பிட்றது இல்லையப்பா. என் வீட்டில் பத்தியம்மா இல்லை, நாங்கள் ஜீவகாருண்ய கட்சியில் சேர்ந்துருக்கோம். திங்கிறது கூட கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கடாப்பா. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிரினங்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொள்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பத்தி கடிச்சு என்னப்பா செய்வீங்க? எனக்கும் வாய் சும்மா இருக்கா? நீ சோத்த போடுப்பா. எப்பா நான் போறேன். வாழ்க்கையில் நிம்மதி உள்வதில் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி உள்வதில் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் உண்மை உண்மை. வாழ்க்கையில் குற்றங்களை புரிந்த இது எனக்கு நிம்மதி ஏது? நிம்மதி ஏது? அமைதியும் மகிழ்வும் உலகில் அமைதியும் மகிழ்வும் அளவிட முடியாது. முடியாது. என் ஆணவம், என் மகிழ்ச்சி, என் அகம்பாவம், என் ஆணவம், என் கர்வம் ஆத்மனை மட்டும் போய்விட்டது. அமைதி
அமைதிகளில் புயல் உயர்ந்தது ஆணவம் ஒன்றோடு ஒளிர்ந்தது 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 என் ஆணவம் என் இன்பம் என் மகிழ்ச்சி என் அகம்பாவம் என் ஆணவம் என் கர்வம் அத்துடைய மத்தம் போய்விட்டது குணத்தை இழப்பவன் இறுதியில நல்ல சுகம் அடைவதே நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியில நல்ல சுகம் அடைவதே வாஸ்தவம் வாஸ்தவம் குணத்தை இழந்த குற்றவளை துறந்த கண்ணவள் பின் சென்ற உடலையும் இழந்து இப்பொழுது கண்ணையும் இழந்து வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி ஏது தேவா தேவா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி ஏது ஏது ஏது